நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது தமிழ்நாட்டில் முன்பு இருந்த திமுகவும் சரி, தற்போது இருக்கும் தாவேகாவும் சரி, இரண்டுமே மக்களை ஏமாற்றி வருகிறது. தாங்கள் என்னமோ இருமொழி கொள்கையின் வாரிசுகளாக கூறிக்கொள்ளும் இவர்கள் மூணாவது மொழியான உருதுவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள்? அடிப்படையில் மூணாவது மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருமொழி கொள்கை என்று ஏன் உளறுகிறார்கள்? தமிழை தவிர்த்து வெளிநாட்டு மொழியான ஆங்கிலம், வெளிநாட்டு மொழியான உருதுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளமோ, மராட்டியமோ, சமஸ்கிருதமோ, ஹிந்தியோ எதுவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறும் இவர்கள் இந்த இரண்டு மொழிகளை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? தமிழை தவிர்த்து இங்கு தமிழ்நாட்டில் வேறு மொழிகளுக்கு வழியில்லை என்று கூறிக்கொண்டே உருதுவையும் ஆங்கிலத்தையும் ஏன் வளர்த்தார்கள்? தற்பொழுது உருதுவிற்கென்று அரசு மூலமாகவே பள்ளிகள் நடத்தப்படுகிறது. அதுவும் தமிழ், உருது, ஆங்கிலம். உருது மூணாவது மொழியாக எப்படி வந்தது? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டே மும்மொழி கொள்கை இல்லை, இருமொழி கொள்கை என்று எப்படி கூறுகிறார்கள்? அடிப்படையில் கூறுகிறது போல் தமிழ், ஆங்கிலம் சரி, உருது எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் அதற்கு சப்பை கட்டுகிறது. அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆகையால் உருது சொல்கிறோம். இதைத்தான் மூணாவது மொழி என்று சொன்னார்களே ஒழிய மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தியை படிங்கள் என்று யாரும் சொல்லவில்லை. இதற்கு இவர்கள் கூறும் காரணங்கள் முறைகேடானவை. தற்பொழுது தமிழ்நாட்டில் தமிழை அழித்து வருகிறார்கள். பிற்காலத்தில் ஆங்கிலமும் உருது மட்டும்தான் தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படும் மொழியாக கொண்டு வர நினைக்கிறார்கள். இதற்கு தாவேகாவும் சரி, திமுகவும் சரி அடித்தளமாக அதை ஆணித்தரமாக செய்து வருகின்றனர். மக்களை ஏமாற்றி வருகின்றனர். தற்பொழுது வரை எல்லா இடங்களிலும் தமிழ் அழிக்கப்பட்டு வருகிறது. டீ கடை, ஜுவல்லர்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாண்டு இப்படி எல்லாமே ஆங்கிலமாகிவிட்டது. தமிழ் இதில் எங்கிருந்து வருகிறது? கல்வி நிலையம் போய் தற்போது பள்ளிக்கூடம், அதுவும் போய் இப்பொழுது ஸ்கூல், டீச்சர், மேம். என்னது இது? இது பூரா தமிழா? தமிழை அழித்து கொண்டே தமிழர்கள் என்று கூறிக்கொள்ளும் இந்த மாதிரி திராவிட துரோகிகளும் தற்போது இல்ல தற்குறிகள் என்று சொல்லக்கூடிய இவர்களும் இரண்டுமே ஒன்றுதான். தற்பொழுது இவர்கள் திருவண்ணாமலையில் பழைய நிலையிலே தீபம் ஏற்றப்படுமாம். இதற்கு ஏன் இவர்கள் மாற்றி பேச வேண்டும்? ஆக அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்தவித வித்தியாசம் இல்லை. திமுகவும் டிவிகேவும் இரண்டுமே ஒன்றுதான். இந்த நாட்டின் சாபக்கேடுகள்.